விமான நிலைய திட்டம் அமைக்கப்படுவதற்காக கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலங்களுக்கான விலை நிர்ணயம் செய்து அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கி இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், தற்போது இந்த அரசாணை தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் திட்டத்துக்கான நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய முயற்சியில தமிழ்நாடு அரசு இருக்கிறாங்க. இந்த நிலம் கையகப்படுத்தப்படும் போது அதற்கான விலை நிர்ணயம் செய்தும் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா ஏற்கனவே சென்னையில மீனம்பாக்கம் சர்வதேச விமான நிலையம் இருக்கக்கூடிய சூழல்ல, இரண்டாவதாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர்ல ஒரு விமான நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கையில தான் தமிழ்நாடு அரசு இறங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த விமான நிலையம் அமைப்பதற்காக ஒரு விரிவான ஆய்வு நடத்தப்பட்டு மத்திய விமான போக்குவரத்து ஆணையத்துக்கு தமிழ்நாடு அரசு அறிக்கை சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதற்கு மத்திய அரசும் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அடுத்தபடியாக விமான நிலையத்துக்கான நிலங்களை கைப்பற்றுவது, டெண்டர் வெளியிடுவது போன்ற பணியில தான் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டிருக்காங்க. இதுல மிக முக்கியமான பார்க்கக்கூடிய அந்த நிலங்களை கையகப்படுத்த முயற்சியில எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறதோ அதற்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. மொத்தமாக 3331 ஏக்கர் பரப்பிலான நிலங்களுக்கு கையகப்படுத்தப்பட இருக்கிறது. இதுல ஏக்கருக்கு 35 லட்சம் முதல் அதிகபட்சமாக 2.5 கோடி வரைக்கும் விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல அந்த நிலங்கள் கையகப்படுத்தப்படும் போது அதற்குரிய பயனாளர்களுக்கு அந்த தொகை அப்படிங்கிறதும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.